ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஆரத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலுங்க. ஃபர்ஸ்ட் டேன்றதுனால எனக்கு சுத்தமா தூக்கமே வரல. நைட் ஒரு 2:00 தூக்கம் போச்சுங்க. எவ்ரி 1 ஹவர் ஒன்ஸ் எழுந்து அலார்ம்ஸ் நம்ம மிஸ் பண்ணிட போறோமோ, இல்ல அலார்ம் கரெக்ட்டா செட் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாட்டி 1 ஹவர் ஒன்ஸ் எழுந்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ இதுக்கு மேல படுத்தா தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4:30க்குலாம் எழுந்து கீழ வந்தாச்சு. வந்துட்டு எங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதாவது ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பப்பு புல்ஸு அண்ட் பொட்டேட்டோ பீஸ் ஃப்ரை, அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் இது பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேங்க. ஆரத்துக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஹக்கா நூடுல்ஸ் கேட்டிருந்தான். ஸோ அதுக்கும் வந்து நூடுல்ஸை வந்து பாயில் பண்ண போட்டாச்சு. பப்பு புல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பருப்பு, டேமரன் அதாவது புளி, அ தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா இது எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ரெஷர் குக் பண்ண போட்டாச்சு. அதிலேயே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கையும் வச்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டோம்னா, நம்ம வந்து அதுக்கப்புறம் கடைஞ்சு தாளிக்கிறது மட்டும்தான். உருளைக்கிழங்க பீல் பண்ணிட்டு, பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இது முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்தது சைடில பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸும் ரெடி ஆயிடுச்சு. ஹக்கா நூடுல்ஸ் நம்ம சேனல்ல ஆல்ரெடி 2, 3 வாட்டி நான் போட்டதுனால டீட்டெயில் ரெசிபி எடுக்கல. ஸோ அவனோட ஹக்கா நூடுல்ஸ் ரெடி. அதுக்கப்புறம் சைடுக்கு வந்து டொமேட்டோ கெட்சப் தான் வச்சு அனுப்புறேன். ஸ்நாக்குக்கு பார்த்தீங்கன்னா, பீனட் பட்டர் குக்கி தான் குடுத்துருந்தேங்க. ஸோ இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள நம்மளோட இன்ஸ்டன்ட் பாட்டும் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பீன்ஸ், கேரட் பொரியலையும் வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஒரு 1 மினிட் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போறேன். ஸோ எல்லாமே அவன் கிளம்பி கீழ வரதுக்குள்ள எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசையும் பருப்பு பொடி தான் கேட்டிருந்தாரு. ஸோ அது சாப்பிட்டுட்டு அவரும் ஸ்கூலுக்கெல்லாம் க்ளோத்ஸ்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு வந்துட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல்னா ஒரு ஃபர்ஸ்ட் டே பிக் ஒண்ணு எடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கான். ஸோ பிக்சர எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பி போயாச்சு. வெளிய வந்து லைட்டா ட்ரிசில் ஆயிட்டே இருந்தது. ஸோ அதுக்காக அம்ப்ரெல்லா வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தாரு. யாருமே வரலைங்க. இவனுக்கு அப்படி ஒரு எக்ஸைட்மென்ட் ஸ்கூல் போறதுன்னா, நான் ஒரு ஒரு விளாக்லயும் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். நானும் பிரகாஷும் ஸ்கூல் போறதுன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவோம். பட் ஆருத் வந்து வேற மாதிரி. அது ஈகராவே கிளம்பி அது பாட்டுன்னு போயிடுச்சு. ஸோ எல்லா குட்டீஸையும் அனுப்பிச்சுட்டு எல்லாருக்கும் பாய்லாம் சொல்லிட்டு, வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, தோசை அண்ட் வெங்காய சட்னி இருந்தது. நேத்தி பண்ண வெங்காய சட்னி. அதுதான் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் பிரகாஷ்க்கு பண்ணி குடுத்துட்டேன். அண்ட் காஃபியும் போயிட்டுருக்கு. மார்னிங் நம்மளுக்கு வந்து அதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோமோ இல்லையோ, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் காஃபி இருக்கணும். ஸோ காஃபி குடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் டிவி, ஹாட்ஸ்டார்ல வந்து இங்க ஹாட்ஸ்டார் வராது. நான் ஹூலுல வந்து ஹார்ட் பீட் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது ஒரு எபிசோட் ஒண்ணு நான் பார்க்காம விட்டுருந்தேன். அததான் பார்த்துக்கிட்டே அப்படியே கொஞ்ச நேரம் காஃபி குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண ஐட்டம்லாம் இருக்குங்க. இதுல Amazonல சில ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் சில்ட்ரன் பிளேஸ்ல சில ஐட்டம் அவனோட க்ளோத்ஸ் டீ ஷர்ட்ஸ் சிலத ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸா வாங்கிட்டேன். ஸோ அத ரிட்டர்ன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அவனுக்கு கரெக்ட்டான சைஸ் வாங்கிட்டு வரணும். வால்மார்ட்லேருந்து இந்த கார்னர் ஷெல்ஃப் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. இந்த கார்னர் ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருந்தது. பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷெல்ஃபுக்கும் வால்க்கும் வந்து இந்த மவுண்ட் பண்றது வந்து இடத்துல ரொம்ப கேப் தெரியுது. ஸோ கரெக்ட்டா அது வந்து போய் செட் ஆகல. ஸோ அதையும் ரிட்டர்ன் பண்ணிட்டு வரணும். ஒரு ஒரு கடை ஒரு ஒரு மூலையில இருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் ஆயிடும். சில்ட்ரன்ஸ் பிளேஸ் தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு அத ரிட்டர்ன் பண்ணிட்டு வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போய் கோல்ஸ்ல போயிட்டு Amazon ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் வால்மார்ட் பண்ணி முடிச்சுட்டு வரணும். சில்ட்ரன்ஸ் பிளேஸ்லயே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க. வேற எந்த கடையிலயும் வந்து ஒரு ரிட்டர்ன் மட்டும் தான் பண்ணிட்டு வந்தேன். எதுவுமே பார்க்கல. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, சமையல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ரைஸ் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டன்ட் பாட்ல வச்சுட்டு போனனால, அது ரெடி ஆயிடுச்சு. பப்பிள்ஸ்ல வந்து மிக்ஸர் கிரைண்டர்ல பிளெண்ட் பண்ணிட்டு தாளிச்சாச்சு. அ பீன்ஸ், கேரட் பொரியலும் காலையிலேயே ஸ்டீம் பண்ணி வச்சதுனால அதையும் தாளிச்சுட்டேன். அடுத்தது உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவும் வந்து அதையும் வந்து தான் தாளிச்சுட்டேன். ஸோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கூடவே வந்து ஒரே ஒரு கொடை மிளகா இருந்தது. அதையும் போட்டுட்டேன். மோஸ்ட்லி மார்னிங்கே நான் வந்து டிஷ் வாஷர் அன்லோட் பண்ணிடுவேன். பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெளிய போ வேண்டிய வேலை இருந்ததுனால டிஷ் வாஷர் அன்லோட் பண்ணல. வந்து இப்ப தான் வந்து அன்லோட் பண்ணிட்டு, இருக்கிற டிஷ்ஷஸ்லாம் லோட் பண்ணிட்டு இருக்கேங்க. அண்ட் சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா, கொரியன் சீரிஸ் பார்த்துட்டுருக்கேன். இப்போ ஒரு 6 மந்த்ஸா பார்த்தீங்கன்னா, கொரியன் சீரிஸ் அடிக்ட் ஆயிட்டேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்து அந்த அளவு நான் சீரிஸ் பார்க்க மாட்டேன். அதாவது கொரியன் சீரிஸ் பார்க்க மாட்டேன். பட் ஒரு 6 மந்த்ஸா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொரியன் சீரிஸோட அடிக்ட் ஆயிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 8 சீரிஸ் நான் பார்த்துட்டுருக்கேன்னு நெனைக்கிறேன். எல்லாமே மோஸ்ட்லி நான் பார்க்கறது எல்லாமே லிமிட்டட் சீரிஸ் தாங்க. ஒண்ணு ஒரு சீசன் இருக்கும். இல்ல 2 சீசன் இருக்கும். அதுக்கு மேல இருக்காது. ஸோ அப்படிதான் ஒரு 8 சீசன் பார்த்துட்டுருக்கேன். ஐம் சாரி 8 சீரிஸ் பார்த்துட்டேன்.
உங்களுக்கு பிடிச்ச கொரியன் சீரிஸும் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ரெக்கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா போய் செக் பண்றேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு கொஞ்சம் லிமிட்டட் சீரிஸா இருக்கணும். ஆனா நெறைய சீசன்ஸ் இருந்தாக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரொம்ப அடிக்ட் ஆயிடுறேன். ஸோ அதனால 1 ஆர் 2 சீசன் இருக்க மாரி லிமிட்டட் சீரிஸா சொல்லுங்க. அண்ட் நான் ஃபியூ இயர்ஸாவே நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஏன் இவ்ளோ புதுசா இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, பார் கீப்பர் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு லைவ் எக்ஸாம்பிளே காட்டுறேன். என்னோட அந்த தாளிப்பு கரண்டி வந்து இதுல வச்சுட்டு அதாவது ஸ்டவ்ல வச்சுட்டு கொஞ்சம் கருகிடுச்சு. பார் கீப்பர் ஃப்ரெண்ட் போட்டு லைட்டா தான் நான் வந்து ஸ்க்ரப் பண்ணேன். எவ்ளோ புதுசு மாரி ஆயிடுச்சு பாருங்க. நான் அவ்ளோ அதாவது நல்லா கருத்து போயிட்டு இருந்தது. பட் இப்ப பார்த்தீங்கன்னா, அப்படியே புதுசு மாரி அப்படியே பளபளன்னு இருக்கு பாருங்க. கண்டிப்பா பார் கீப்பர் ஃப்ரெண்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நான் எல்லா டிஷ் வாஷர்லாம் முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, 3:30 ஆயிடுச்சு. ஆறுது வர வேண்டிய டைம் இது. ஆக்சுவலி 3:20க்குலாம் பஸ் வந்துரும். ஃபர்ஸ்ட் டேன்றதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. அண்ட் வெளிய பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு காத்து அடிக்குதுங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா 69 டிகிரி இருந்தது. இப்போ 72 நல்ல குளிருங்க. இப்போ அட்லாண்டால பார்த்தீங்கன்னா, மாறி மாறி இருக்குங்க. திடீர்னு குளிர் அடிக்குது, திடீர்னு வெயில் அடிக்குது. அண்ட் எங்க வீட்டுக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாப் இப்ப வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி இருந்தது. இப்ப பஸ் ஸ்டாப்ஸ்லாம் வந்து மாத்திட்டு இருக்காங்க. நெறைய பேரண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேன்றதுனால கொஞ்சம் டிலே தான் ஆகும். எல்லா குட்டீஸ்லாம் நின்னுட்டு இருக்குங்க. நம்ம வீட்லயும் பார்த்தீங்கன்னா, அ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எலிமெண்டரியும், மிட் ஸ்கூல் மட்டும் தான் இங்க நின்னுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஹை ஸ்கூலுக்கும் இங்க பஸ் ஸ்டாப் போட்டிருந்தாங்க. அ ஒரு 6த்து வந்து ஃபர்ஸ்ட் கிரேட்ல வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நான் இப்ப காட்டினேன் இல்லைங்களா, அந்த மெயில் பாக்ஸ் அங்க தான் வந்து அவனோட பஸ் ஸ்டாப்பா இருந்தது. பட் அந்த வீட்டு ஆள் வந்து ரொம்ப அ நாய்ஸியா இருக்கு. அங்க பசங்கலாம் நிக்கக்கூடாதுன்னு சொல்லி கத்திட்டு, அங்கருந்து அந்த மெயில் பாக்ஸ் இன்னொரு மெயில் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அங்க மாத்திட்டாரு. வந்து பஸ் ஸ்டாப் அதாவது பஸ் டிரைவர் கிட்டலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி, அங்க மாத்திட்டாங்க. ஒரே ஒரு இதுதான் மெயில் பாக்ஸ் கிட்ட தான் போயிடுச்சு. பட் எலிமெண்டரியும் அதாவது எலிமெண்டரி மட்டும் தான் அங்க நிக்கிறாங்க. மிட் ஸ்கூலும், ஹை ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா, கிட்ஸ்லாம் இந்த மெயில் பாக்ஸ் கிட்ட தான் வந்து நிக்கிறாங்க. அவரால ஒண்ணும் சொல்ல முடியலன்னு நெனைக்கிறேன். பேரண்ட்ஸும் வரதில்ல. ஒன்லி கிட்ஸ் தானேங்களா. அவரு சொல்லி சொல்லி பார்த்துட்டாரு. அந்த கிட்ஸ் சொல்ற பேச்ச கேட்கற மாதிரியே இல்ல. அதுங்க பாட்டுக்கு நின்னுட்டு இருக்குங்க. ஸோ 6த்துக்கு வந்து ஹை ஸ்கூல் அண்ட் மிட் ஸ்கூலுமே பார்த்தீங்கன்னா, இங்க தான் பஸ் ஸ்டாப். எங்கேயும் பெருசாலாம் நடக்க தேவையில்ல. நம்ம வீட்ல இருந்து அப்படியே ஆப்போசிட்ன்றதுனால 6த்து அத பார்த்துட்டு கூட சம்டைம்ஸ் கிளம்பி போகும். அண்ட் இந்த டிரைவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டிரைவர் இருந்தாரு. அவரு பார்த்தீங்கன்னா, அ ஓடி வந்தா கூட வெயிட் பண்ண மாட்டாரு. அவரு பாட்டுன்னு போயிடுவாரு. பட் இவரு வந்து நாங்க அன்னைக்கு இன்கேஸ் ஆப்சென்ட் ஆனாலும், ஒரு 2 மினிட்ஸாவது வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் போவாரு. ரொம்ப நல்ல மனுஷன். இதே மாதிரி ஆள் வந்து ஹை ஸ்கூல்லயும், மிட் ஸ்கூலும் வந்தா நல்லாருக்கும். ஸோ பஸ் வந்துருச்சு. 6த்தும் வந்துருச்சு. என்னாச்சு பட்டு? ஒய் யூ லிம்பிங்? ம். No, because for some reason my foot's paining. So how was your first day of school? Really good. Did you miss Amma? No. I missed you so much. So என்ன பண்ணீங்க இன்னைக்கு first day of schoolல? What did you guys do? Really good. We did dolphin leaders, which was what I was waiting for. But Tuesdays and Fridays are the volunteer. சரி ஏன் உட்கார்ந்து பேசு. Tuesdays and Fridays are the volunteering day, but since we didn't go yesterday, if we went yesterday, the teachers would have signed up and we would have went today to volunteer. But we did Monday. Well, also the teachers didn't sign up yet. So then. சரி அத்வைத் இருக்கா, வேற யாராவது இருக்காங்க நியூ கிளாஸ்ல? There's this Stavia. Stavia. There's this new person named Gia. சரி இந்த இயராவது அமெரிக்கன் இருக்கானா உங்க கிளாஸ்ல? எவ்வளவு பேரு? Julian, Yusuf. Julian, Yusuf. Yeah, I think that's all. Only 2? Yeah. And teacher? The rest are Indian and Chinese. Chinese? Okay. And I think. எவ்வளவு Chinese? 1, 2. Wait, 1, 2. That's all. Total number of students வந்து 25 தானே? அம்மா 25ல 4 தான் நான் இந்தியன். மிச்ச 21 வந்து இந்தியன். 21. அம்மா. So நூடுல்ஸ் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்தா? அப்புறம் ஹோம்வொர்க் கொடுத்தாங்களா? என்ன ஹோம்வொர்க்? Genre reading.
genre reading And also, if we lose the paper, we get a phone call from school. ஐயோ என்ன பேப்பர் அது? Genre paper. It's my red folder. இது யார் மிஸ் ஜோன் சொன்னாங்களா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க போல இருக்கு. No, that's what Shaurya's teacher said. That I asked him. ஓ ஷௌரியாக்கு அதான் கொடுத்தாங்களாமா? ஆமா. So did you miss Shaurya? Yeah, let it. பத்தியா அம்மாவை மிஸ் பண்ணலையா? ஷௌரியாவை மிஸ் பண்றியா? I'm just kidding. I know. Amma, I'm just kidding. சரி ஓகே I know. So ஷௌரியா உன்னை மிஸ் பண்றானம்மா? What was that sound? பஸ் ஸ்கூல் பஸ் சவுண்ட் எடுக்க ஹாங் பண்ணிருக்காங்க. சொல்லு ஷௌரியா உன்னை மிஸ் பண்ணானாமா? I didn't ask him. So basically no. No. Wait. அப்புறம் வேற யாரா வந்தாங்க லாஸ்ட் இயர் ஸ்கூல்ல கிளாஸ்ல இருந்து? Oh, Advitya, Arivir, Advait. Yeah, that's all. 3. பரவாயில்லையே. அப்புறம் இவன் அட்விக் இல்லையா? ஓகே. ஷௌரியா கிளாஸ்லயாமா அட்விக்? இல்லையா? சரி ஓகே. பசிக்குதா? பால் குடிக்கிறியா? Okay, I just need to organize my binder. I brought a binder back home because I wasn't done organizing and they said to do it back at home. என்ன ஆர்கனைசிங்? In my binder. எடுத்துட்டு வா, இங்க எடுத்துட்டு வா. இங்க எடுத்துட்டு வா, பேக் எடுத்துட்டு வா. To get the bag here. Also, Amma, if we're quiet and working, we sometimes get blow pop. We all get blow pops, and if even one compliment comes from a teacher when we're walking in the hallway, we get a blow pop. Yeah. Also, it says in this checklist, there's I have extra journal, vocabulary, writing, social studies, math, but எக்ஸ்ட்ரா அதெல்லாம்? No, this is extra journal. அவனோட ஃபோல்டரில் அந்த பேப்பர்லாம் வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஒரு கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி பீரியடுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு இருந்தான். ஸோ எல்லாம் அண்ட் ஸ்கூலில் நல்லா நடந்துடும், அதெல்லாம் கதையெல்லாம் ஒன்றுமும் சொல்லிட்டு இருந்தது. ஒரு கிளாஸில் என்ன நடந்துச்சு, டீச்சர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தது. அண்ட் அவன் படிக்க வேண்டிய அந்த ஜான்ரா புக் ரீடிங் இது எல்லாத்தையும் என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தது. ஸோ புக்ஸ்லாம் போய் வேறு நம்ம இன்னும் லைப்ரரியில் போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு வந்து டென்னிஸ் கிளாஸ் இருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு காஃபியை குடிச்சிட்டு அவனுக்கும் பாலை கொடுத்துட்டு டென்னிஸ் கிளாஸ் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாச்சு. அண்ட் நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா மத்தியானம் பண்ண இல்லைங்களா உருளைக்கிழங்கு பீஸ் மசாலா, அதையே நான் வந்து மசால் தோசை மாதிரி வச்சு கொடுத்துட்டேன். அண்ட் சைடுக்கு வந்து ஆனியன் சட்னியும் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னியும் தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அண்ட் போன விளாகில் பார்த்தீங்கன்னா ஆரத் வந்து அந்த லைக் சப்ஸ்கிரைப் அப்படின்னு கேட்டிருந்தான் இல்லைங்களா, நிறைய பேர் லவ் காட்டியிருந்தீங்க. அவனுக்காகவே நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டான். இந்த விளாக் எடுக்கும் பொழுது அந்த வீடியோவை நான் எடிட் பண்ணி இன்னும் அப்லோடு கூட பண்ணலை. ஸோ அதனால தான் வந்து அவனோட தேங்க்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கல. பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் விளாக் இருக்கும்பொழுது என்கிட்ட காட்டுமா, நான் எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அண்ட் நான் சொல்லவே இல்லை. அவனை மேலே போயிட்டு அந்த பேப்பரில் எழுதி அவர் கொண்டு வந்து அதை காட்டிகிட்டு இருந்தார். ஸோ இந்த குட்டி பையன் கேட்டதுக்கு அத்தனை ஒரு லவ், அத்தனை ஒரு அவ்வளோ ஒரு லவ் ஷவர் பண்ணியிருந்தீங்க. அதை பார்க்கும்பொழுது எனக்கும் சரி பிரகாஷ்க்கும் ஆரத்துக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ பேர் ஆரத்தை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக இருந்தது. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய்.